வணக்கம், இது உங்கள் சென்னை மெக்கானிக் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டாருக்கு வந்து லாக் செட் தான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷீல்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் இருக்க லாக் செட்டு ஃபஸ்ட்டு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம பேக்கில் சீட் லாக் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஃப்ரண்ட்டு ஷீல்டு, அதுக்கப்புறம் சைடு ஷீல்டு எல்லாமே இருக்கிற அந்த ஸ்க்ரூ எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த பிளாக் கலர் ஷீல்டு இருக்குது பார்த்திங்களா, அதையும் வந்து நம்ம லைட்டாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம பழைய லாக் செட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புது லாக் செட்டை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். பிளாக் கலர் ஷீல்டில் பார்த்திங்கன்னா சைடு ஷீல்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து 2 பக்கமும் அந்த 5 ஸ்க்ரூ வரும். எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா பழைய லாக் செட்டை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ புது லாக் செட்டை வச்சு நம்ம ஃபிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுருக்க ஃப்ரண்ட்டு ஷீல்டு, அதுக்கப்புறம் சைடு ஷீல்டு எல்லாமே வந்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம். எந்தெந்த ஸ்க்ரூ எங்கெங்கே ரிமூவ் பண்ணமோ அதே மாதிரி நம்ம அசெம்பிள் பண்ணிவிட்டு நம்ம வந்து லாக் வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். சாவியை போட்டு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக வந்து இப்போ லாக் செட்டு வந்து ஃபிட் பண்ணியாச்சு. சாவியும் வந்து நல்லா ஆன் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம எல்லா ஷீல்டையும் அசெம்பிள் பண்ணிவிட்டு பேக் சைடில் இருக்க டிக்கியை ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டிக்கியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சீட்டோட லாக் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா வந்து பேக் சைடில் இருக்க அந்த கீ செட்டை மாற்றுறதுக்கு வந்து ஃபுல் ஷீல்டு எல்லாமே வந்து ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் ஃபுல் ஷீல்டு எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஷீல்டையுமே வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. போல் நெட் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சீட் லாக்கு, அதுக்கப்புறம் டேங்க் லாக்கையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல் ஷீல்டையும் நம்ம செட்டாக வெளில எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஷீல்டை தனியாக ரிமூவ் பண்ணி வெளில எடுத்தாச்சு. இப்போ பழைய வந்து லாக் செட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம வாங்கிட்டு வந்திருக்க டிக்கியோட லாக் செட்டை வந்து ஃபிட் பண்ணிடலாம். இப்போ லாக் செட் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதை ஷீல்டு எடுத்து போய் நம்ம வண்டியில் ஃபிட் பண்ணிடலாம். இப்போ அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம ரிமூவ் பண்ண எல்லா ஷீல்டுமே வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணதுக்கப்புறமா வண்டியை வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ வந்து டிக்கியும் வந்து லாக் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் வந்து டேங்க் லாக்கு, சீட் லாக்கு எல்லாமே வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ண ஷீல்டு எல்லாமே வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டிக்கியை வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு வண்டியோட வேலையை ஃபினிஷ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.